ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்துட்டு சென்னைக்கு வந்திருந்ததா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ என் மாமாவோட ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலி பர்சனுங்க. கலகலன்னு இருந்தாங்க. அவங்களோட குழந்தைங்களுமே ரொம்ப ஸ்வீட்டு. நாங்கள் வந்ததுமே எங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இருந்தாலும் மாமா அத்தைன்னு ஹக் பண்ணி எங்களோட பாசமாக விளையாடி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. என்னமோ ஏற்கனவே பழகுன மாதிரி எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. உடனே வந்து மிங்கிள் ஆவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் என் பூர்வியும் பார்த்திங்கன்னா அவங்களோட டைப் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு யார் கிடைச்சாலுமே விட மாட்டா. ஸோ இந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். அவளுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லாவே பொழுது போகுது அவளுக்கு. அண்ட் நேற்று நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கே போகலான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு சென்னை இதான் புதுசுன்றனால எனக்கு எந்த பிளேஸ் எங்கே என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, அதனால் அவங்களே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே வாங்க வண்டலூர் ஸூ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அண்டு இங்கே இருக்க இவங்க வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இங்கே தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் போல். நிறையா ஃப்ளைட்டு ஒன்று லேண்ட் ஆக ஒன்று டேக் ஆஃப் ஆகன்னு வரப்போகன்னு நிறையா இருந்ததுங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அதை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கும். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. நான் நிறைய டைம் பார்த்திங்கன்னா போய் டெரஸில் நின்று அந்த ஃப்ளைட் போகிறது வர்றது தான் பார்த்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா நம்மலாம் 90s கிட்ஸுக்கெலாம் தெரியும், ஃப்ளைட்லாம் ஊருக்கு வந்துட்டாலே போதும், என்ன வேலை வீட்டுக்குள்ளே பார்த்துட்டுனாலும் அதை அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துடுவோம் வெளியில். ஃப்ளைட் போகிற வரைக்கும் டாட்டா காட்டுற பர்சன் தான் நான்லாம். என்ன மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட்டில் ஹாய் சொல்லுங்கள். அண்டு வண்டலூர் ஸூ போனதுக்கப்புறம் நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னென்னமோ இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு இல்லைங்க. என்ன எலிஃபண்ட் இருந்தது, பீகாக், அப்புறம் பாம்பு, ஃபிஷ்ஷுலாம் அந்தளவுக்கு வெரைட்டியாலாம் இல்லை. சும்மா 2-3 தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பீகாக் தாங்க. மயில் வந்துட்டு எல்லாமே நாங்கள் போன டைமில் தொகை விரித்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் மான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மான் இருந்தது. மானோட கொம்பு வந்துட்டு வெல்வெட் மாதிரியே இருக்குமா அது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே செக் பண்ணி பார்க்கலாமே நானும் டச் பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு யாரையுமே அது டச் பண்ண முடியல. ஏன்னு தெரியல, நான் போய் தொட்டுட்டேன் அந்த மானோட கொம்பை. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் முதல்ல நிறையா முதலைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லயன்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்தது, அதனால நல்லா பார்க்க முடியல. ஆனால் என்ன உள்ளே ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தே வரணும். அதிலே பாதி டயர்ட் ஆகிட்டோம். 1:00 உள்ளே ரீச் ஆனோம். வெளியில் வரும்போது 5:00 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பசி எடுத்தனால ஆளுக்கு ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.